நினைத்து திருப்பார் கடலையோர் வழியாகவும் சரி மகேந்திரகிரி என்று சொல்லக்கூடிய மலையை ஓர் மத்தாகவும் 1000 தலை கொண்ட ஆதி சேடன் என்ற பாம்பை தாம்பு கயிறாக பாவித்த சரி தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமாகவே நின்று கொண்டு தேவாமிர்தம் கடைந்தார்கள் சரி அந்த தேவா அமிர்தத்தை தேவர்கள் எங்களுக்கு என்றார் சரி அதை அசுரர்கள் எங்களுக்கு என்றார் ஆமா என்ன 2 பேர்களுக்கும் கடும் போட்டி சரி பாடுபட்டது 2 பேர்கள் என்றால் பலன் அடைவதும் 2 பேர்கள் தானே ஆமா தேவர்களும் அசுரர்களும் போராடி கொண்டிருக்கின்றனர் சரி இதை யாரம்மா கண்டது திருப்பார் கடலிலே வழி கொண்டு இருக்கின்றார் ஆமா பாமனையிலே வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அறிகின்றார் சரி ஆஹா என்ன தேவா அமிர்தத்தை தேவர்கள் தானே சாப்பிட வேண்டும் அதை அசுரர்கள் சாப்பிட்டார்களே ஆனால் ஆயுள் பலம் அதிகம் பெற்று விடுவார்கள் ஆமா என் பெருமான் மனதிலே நினைத்து நினைக்கின்றார் என்ன நினைக்கின்றார் என்ன தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஆமா அப்படி சண்டை நடக்கிற இடத்துக்கு நம்ம உடுக்கிக்கார மாதிரி ஒரு ஆள் போனா என்ன ஆகும் சண்டை கூட கொஞ்சம் தான் பெருசாகும் பத்தியா எப்ப கேட்டாலும் சண்டை நம்ம சொல்லுவோம் ஆமா ஏன்னா பிடிச்சு வச்சு வழக்கடின்னு வச்சு துவைச்சிருவாங்க ஆமா அதே உங்களை மாதிரி ஒரு பொட்டப்புள்ள போச்சுன்னா அப்படியே அமைதியாயிருக்கும் சண்டையானது சமாதானத்திலே முடிந்துவிடும் ஆமா என் பெருமானாகிய மாயக்கண்ணன் என மாசுகின்றார் ஒரு மங்கையின் எப்படி வருகின்றார் தெரியுமா எப்படி வருகின்றார் அண்ணன் தேவர்களே என்ன அசுரர்களே என்ன என்ன எதற்காக சண்டையிடுகிறீர் என்றார் தேவாமிர்தத்துக்கு இந்த அமிர்தத்திற்காகத்தான் ஆமா அம்மா என்ன இந்த காலத்திலே ஆண்களுக்கு பங்கு வைக்க தெரியுமா தெரியாது ஆண்களுக்கு பங்கு வைக்க தெரியாது ஆமா நான் ஒரு பெண்ணாய் வந்திருக்கின்றேன் சரி என் கையிலே தேவாமிர்தத்தை தாருங்கள் என்று மோகினியாக வந்த என் பெருமான் தேவாமிர்தத்தை கையிலே வாங்குகின்றார் சரி தேவர்களை ஒரு புறமாகவும் அசுரர்களை மற்றொரு புறமாகவே அமர வைத்தார் முதலாக யார் வரிசைக்கு வருகின்றார் தேவருடைய வரிசைக்கு வருகின்றார் சரி தேவருடைய வரிசைகளை வந்து அந்த தேவாமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே பங்கிட்டுக் கொடுத்தார் சரி அங்கே பந்தியிலே அமர்ந்திருக்கின்றார்களே அசுரர்கள் என்ன நினைக்கின்றார் நமக்கும் வரும் ஆமா பந்தியில உட்கார்ந்துட்டோம்ல அம்மா என்ன பந்தியில உட்கார்ந்து இலை போட்டா சாப்பாடு வரணும் ஆமா என்று
எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். சரி. தேவர்கள் வரிசை முடிந்தது. அமிர்த கலையத்தை கீழே போட்டு உடைத்து விட்டு மாயமாக மறைந்தார். சரி. நான் குடம்பாடி என்ன உங்களை நல்ல பந்தியில உட்கார வச்சு வெறும் இலைய மட்டும் விட்டுட்டு சரி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தா நீ விடுவியா? விடமாட்டோம்ல, சண்டை போடுவோம்ல. போடுவியா? சும்மாவே சண்டை போடுவேன். இதுல சாப்பாடு இல்லைன்னா விடுவியா? விடமாட்டோம்ல. ஓஹோ. அசுரர்கள் என்னமா நினைக்கின்றார்? அப்போது தேவர்கள் செய்த சதிதான் என்று நினைத்தார். சினந்து அவர் போர்ந்துடைத்தார். அதை ஒழிக்க முடியாத தேவர்கள் யாரை நினைத்து அழுது புலம்புகின்றார். ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து அழுது புலம்புகின்றார். பார்த்தார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி என் பெருமான் என்ன நினைக்கின்றார்? அசுரரை எல்லாம் அழித்து தேவர்களை பாதுகாக்கும் பொருட்டு தன் கையிலே வைத்திருக்கின்றார் சுதர்சன சக்கரம். சக்கரத்தை எடுத்து ஏகிவிட்டார். அந்த சக்கர ஆயுதத்திற்கு பயந்து அசுரர்கள் எங்கே போய் தங்கி இருக்கின்றார்கள்? சுவர்க்கம், மத்தி, பாதாளம். சுவர்க்கம், மத்தி, பாதாளம் என்று சொல்லக்கூடிய பாதாள உலகத்திலே தினம்தோறும் என் பெருமான் சக்கராயுதத்தை பூஜித்து வருகின்றார். அந்த சக்கராயுதத்தின் பெருமையினால் பாதாள வலியானவள் கருத்தரித்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த குழந்தைக்கு பேர் சுட்ட வேண்டுமே நினைக்கின்றார். சும்மா பிள்ளை பத்தா போதாது, பிள்ளைக்கு பெயர் சூட்டுவதிலும் ஒரு பெருமை இருக்கின்றது. அது என்ன பெருமை உனக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது. அந்த காலத்திலே குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டுமே ஆனால் குலதெய்வத்தின் பெயரைத்தான் குழந்தைகளுக்கு சுட்டுவார்கள். வயிற்றுல பிள்ளை உண்டானு என்ன நினைப்பாங்க? ஐயா முனிசாமி ஐயா, எனக்கு ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை கொடுத்தா நிச்சயமா ஓம்பேரத்தான் வைப்பேன். அப்படியா? ஆமா தாயே குரங்கணி முத்துமாலையம்மா பக்கத்துலதானே இருக்கு. எனக்கு ஒரு பிள்ளை அழகான பொட்ட பிள்ளை கொடுத்தா ஓம்பேரத்தான் வைப்பேன். சரி. ஏன் என்றால் குடும்பத்திலே ஒரு பெயர் குலதெய்வம் பெயர் கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா நம்ம சுவாமி பேரை நம்ம பிள்ளைங்களுக்கு வைப்போம்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி. அது ஒரு காலம். அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்துச்சுமா, அது என்ன, பெரியவர்கள் பெயரை பிள்ளைகளுக்கு வைப்பது. சரி. இப்ப என்னுடைய மாமனார் பேரை கொண்டு என் பிள்ளைக்கு வச்சா எங்க அத்தா தான் பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. இல்ல நான் தான் மாமனார் பேரை தலையில அடிச்ச மாதிரி கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. இல்ல. ஆமா. அப்படியா? அது கூட போச்சுமா. என்ன? இப்ப வயிற்றுல குழந்தை ஜனிச்ச உடனே நெட்ட தட்டி பார்த்து ஒரு ஆம்பளை பிள்ளை பேர்ல ஒரு 100, சரி, பொட்ட பிள்ளை பேர்ல ஒரு 100 போதுமா? 200 பேரு போதாது. வைக்க போறது ஒரு பேரு தானே. சரி, பேரு தான் வச்சாங்களே. சரி, அந்த பேராவது வாயில நுழையுமாக்கா?
நுழையுமா? ஏம்மா நானும் கோயிலுக்குள்ள வந்தோடனே கேட்டேன், சரி என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஆ. என் பேரன் பேத்தி எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அக்கா. சரி ஏக்கா பேரன் பேர் என்ன பேத்தி பேர் என்னன்னு கேட்கேன். ஆ அம்மா என்ன ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கா பத்துக்கோ. ஏதோ பேர் ஆமா வச்சிருக்காங்களா? இசு புசுன்னு முடியுதும்மா. இசு புசுல்லாம வைப்பாங்க. அப்படித்தான் வருது, சரி. வாயில நுழைய மாட்டேக்கு. ஆமா நான் பாருங்க எப்படி கூப்பிடுறேன், எப்படி? என் கண்ணே மணியேங்கிறேன். ஆமா என்ன செய்ய வாய்க்கணும், அப்படிதான் கூப்பிடணும். சரி உங்க அம்மா பேர் வச்சிருக்காங்க, என்னம்மா பேர் வச்சாங்க? எங்க அம்மா முத்துமாரின்னு பேர் வச்சாங்க. முத்துமாரின்னு வச்சிருக்காங்க. இவங்க பேர் எப்படி வச்சிருக்காங்க? அபிநயா. தாய் வச்ச பேரு முத்துமாரிம்மா. அது எங்க அம்மா வச்ச பேரு தான். அப்படியா? உங்க அம்மா என்னம்மா பேர் வச்சாங்க? மாரியம்மான்னு வச்சிருக்காங்க. இவங்க பேர மேகின்னு வச்சிருக்காங்க. கிண்டி திங்க வேண்டியதுக்கு. அப்படியா? ஆனால் அந்த பாதாள வழியாகப்பட்டவள் சரி தன் மகனுக்கு எப்படி பேர் சுட்டுகின்றாள்? எப்படி பேர் சூட்டுகின்றார்? பிறந்ததோ அரக்கர் குலம், ஆமா மகனோ வல்லபத்திலே சிறந்து விளங்க வேண்டும். சரி வல்லரக்கன் என்று பெயரை கொடுத்த, ஆமா வல்லரக்கன் என்று பெயரை கொடுத்து பேரை கொடுத்து பாதாள நாட்டை முடிசூட்டி வைத்தார். சரி ஆட்சியிலே வந்து அமர்கின்றான் வல்லரக்கன். வல்லரக்கன் ஆட்சியில வந்து அமர்ந்த உடனே அமர்ந்த உடனே அம்மா என்ன? மனுஷனுக்கு எல்லா கணமும் வரலாம், ஆமா இந்த தலைக்கணம் மட்டும் வரவே கூட. ஆமா வரவே கூடாது. அதெல்லாம் ஹெட்வைட் இருக்கிறதுக்கு இருக்கும். அப்படியா? அகில உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டுமே நினைத்தார். ஆமா அகில உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டுமே ஆனால் ஆனால் சிவபெருமானை நினைத்து நினைத்து சிவதவங்களை செய்ய வேண்டுமே நினைத்தார். சரி சிவதவங்களை செய்ய வேண்டுமே ஆனால் ஆனால் இப்படி போகலாமா? இப்படி போக கூடாதுல்ல. ஏன்னா கடவுளை பார்க்க போகணும்னா ஆமா நல்ல காஞ்சிபுரம் பட்டு கட்டி ஆமா கழுத்துல ஒரு 100 பவுனை போட்டு. இப்படி போனா அவர் பக்கத்துல வருவாரு. 100 பவுனா? 1 கிராம் வாங்கவே முடியலமா. தங்கம் போற வேலையை பாருங்க. ஆமா இப்படிலாம் போனா கடவுளுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. ஆடை அணிகலன்கள் ஆண்டவனுக்கு பிடிக்காது. பிடிக்காது. பொன்பொருள் அனைத்தும் ஈசனுக்கு பிடிக்காது. பிடிக்காது. திவைக்கோலம் கொண்டால் மட்டும்தான் மட்டும்தான் ஈசனை காண முடியும். காண முடியும். என்று வல்லரக்கனாகப்பட்டவன் வல்லரக்கனாகப்பட்டவன் எப்படி வேடத்தை மாற்றுகிறான்? எப்படி வேடத்தை மாற்றுகிறான்? அவன் காவி தவசிருக்க வேண்டுமே நினைத்து கங்கா நதி கரையோரம் கைலாயமலை அடிவாரத்திலே வந்து வல்லரக்கன் எப்படி தவசிருக்க போகின்றான்? எப்படி தவம் இருக்க போகின்றான்? அங்கே வரங்கள் பெற்றிட தவணிலை கூறினான்.
சரி. ஒரு வருடமா? இல்லை. இல்லை 2 வருடங்களா? இல்லை. 12 வருடம். சரி. 12 ஆண்டுகளாகவே பகவானை நினைத்து தவசிருக்கின்றான் வல்லரக்கன். அண்ணன் ஆகாரம் புசித்தானா? இல்லை. ஏமா இல்ல? சாப்பிட்டா தூக்கம் வந்துரும்ல. எம்மா என்ன? சாப்பிட்டா தூக்கம் வந்துருமா? ஆமா. அதுக்காகத்தான் நீ சாப்பிடாம மேடைக்கு வந்தியா? நானும் சாப்பிட்டு தான் வந்தேன். 5 தோசை சாப்பிட்டியா? 2 தோசை சாப்பிட்டேன். அப்படியா? ஆமா. ஏனென்றால் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. ஆமா. வயிற்ற நினைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, சரி, கடவுளை மறந்துருவோம். எங்களை ஒரு தூணை பார்த்து உட்காருவோம். ஆமா. உட்கார்ந்த உடனே என்ன ஆகும்? அப்படியே காத்துக்கும் அந்த வாய்க்கா தண்ணிக்கும் அப்படியே கண்ணை கெட்ட ஆரம்பிச்சிடும். சரி. அப்போ வயிறார சாப்பிட்டா தூக்கம் வரும். ஆமா. அதனால் அடிக்கக்கூடிய காற்று மட்டும் ஆகாரம். சரி. காற்றை ஆகாரமாக புசித்து தவம் இருக்கக்கூடிய வல்லரக்கனை அங்கே காற்று அடித்து மணல் பரப்பே எறும்புகளெல்லாம் போய் குடியிருக்கின்றன. கற்களெல்லாம் பாசிகள் பெற்ற தவம் செய்து வருகின்றன. அந்த தவத்தின் பெருமையானது கைலாசத்திலே இருக்க முடியவில்லை. ஒரே அக்கினி ஜுவாலையாக வீசுகின்றது. பார்த்தாருங்கள், சிவபெருமான் அந்த பார்மதா தேவியை பார்த்து பகவான் என்னமாக இருக்கின்றார்? அம்மா வாடி பெண்ணே அதோ பூலோகத்தை பார்த்தாய அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் என்னை நினைத்து தவசிருக்கிறான் என்றார். பார்த்தாள் பார்மதா தேவியாகப்பட்டவள் உமையவன் என்னமா சொல்லுகின்றான்? அங்கே பாவோம் நாளே பார்மதாதேவி விடை கொடுக்கின்றார். பார்த்தாருங்கள், சிவபெருமான் தன்னுடைய வேடத்தை மாற்றுகின்றார். வல்லரக்கன் தவசிருக்கின்றான். அந்த கம்பத்தின் அடியிலே வந்து நின்று நாலாபுரமும் சுற்றி சுற்றி பார்க்கின்றார். என்னமா இது? கைலாசத்தில் இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவோ சத்தம் கேட்டது. இதோ பூலோகம் வந்துவிட்டேன்.
பூலோகம் வந்துவிட்டேன், சத்தத்தை காணவில்லையே என்று சுற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் கரையான் பொற்றிற்குள் இருந்து சத்தம் வருவதை கண்ட. சரி, எங்கெல்லாம் தேடினேன் சூரனை இங்குதான் இருக்கின்றானா மகிடாசுரன் என்று மனதிலே நினைத்து வல்லரைக்கனை எப்படி அழைக்கின்றார்கள்? கம்பம் வீட்டு கிளிரங்கே கம்பத்தை விட்டு கீழே இறங்கிக்கின்றான். சரி, பார்த்தான் வல்லரைக்கனாகப்பட்டவன் மனதிலே என்ன நினைக்கின்றான்? இந்த உலகத்திலே என் பெயரை சொல்லி அழைப்பதற்கு அஞ்சுவார்கள். ஆமா, பேரை கேட்டாலே சும்மா அதிருமில்ல. ஆமா, பெயரை சொல்லி அழைப்பதற்கு அஞ்சுவார்கள். ஆமா, வந்ததும் அல்லாமல் அடே என்று அழைக்கின்றாரே என்று கண்விழித்து பார்த்தான் வல்லரைக்கன். எதிரே ஒரு பண்டாரம் நிற்பதை பார்த்தான். சரி, ஐயா, என்ன சும்மா பேரை சொல்லி கூப்பிடுறீங்களே, யார் என்று கேட்கின்றார். பார்த்தாருங்கள், சிவபெருமான் என கேட்கின்றார். அப்பா வல்லரைக்கா, என்ன இதுவரைக்கும் யாரை நினைத்து தவசிருந்தாய்? சிவபெருமான் நினைச்சி. எப்பா, என்ன நான் தான் அந்த ஈசன் என்கின்றார். நீங்க தான் அந்த சிவபெருமானா? பார்த்தான் வல்லரைக்கன். யாருக்கிட்ட என்ன சொல்றது? ஆமா, சிவபெருமானுக்கு சில அடையாளங்கள் இருக்கும் தெரியுமா? ஆமா, அந்த சிவபெருமான் எப்படி இருப்பார்? தலையில அரணிலா வச்சிருப்பாரு, கழுத்துல ருத்ராட்ச பாம்பு இருக்கும். கொஞ்சம் போரு. என்ன, பகவான் தலையிலே இருப்பது அரைநிலா? அது பார்க்க அப்படித்தானே இருக்கும். அப்படிதான் இருக்குமா? ஆமா, கங்காதேவியையும் பிறையையும் தலையிலே சுமந்திருப்பார். ஆமா, கழுத்திலே ருத்திராட்டமும் சர்ப்பத்தையும் மாலையாக அணிந்திருப்பார். சரி, புலித்தோல் ஆடையாக இருக்கும். ஆமா, கால வாகனம் பக்கத்துல நிற்கும். சரி, ஒண்ணுமே இல்லாம வந்து நின்னு நான் தான் ஈசன் என்று சொன்னால் எப்படி நம்ப முடியும்? நம்ப முடியாதுல்ல. ஐயா, சிவபெருமானாக இருந்தால் ஐயா சிவபெருமான் என்ன நான் கேட்டவாரோ தலைவீரானா கேட்ட வரங்களை தருவேன் என்று சொன்னால் போதும் கீழ் இறங்குவேன் என்று. ஆமா, பார்த்தார்கள் சிவபெருமான். வல்லரைக்கா, உனக்கு என்னப்பா வரம் வேண்டும்? என்ன வரம் வேண்டும்? வேண்டிய வரங்களை விவரமாக கேள் என்றார். சரி, பார்த்தான் வல்லரைக்கனாகப்பட்டவன் ஐயா சிவபெருமான், அடியனுக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? எனக்கு கடிகையோ தெரியாம
வேண்டும் என்றார். சரி. எழிலையும் சிறியவரம் சிறியவரம் ஈஸ்வரனே எனக்கு வேண்டும் என்றார். சரி. மண்ணிலையும் சிறியவரம் சிறியவரம் மகாதேவன் தர வேண்டும் என்றார். ஆமா. கொஞ்சம் பொறு. என்ன வந்ததுல இருந்து கடுகுங்கிற எள்ளுங்கிற சீரகங்கிற ஆமா ஒண்ணுமே புரியலையே. வைக்க போறாரோ என்னவோ தெரியலையே. இருந்தாலும் இருக்கலாம். கேட்பது புரியவில்லை. ஆமா. கேட்கக்கூடிய வரங்களை விவரமாக கேட்டார். சரி. பார்த்தான் வல்லரக்கனாகப்பட்டவன் வல்லரக்கனாகப்பட்டவன் ஐயா சிவபெருமானே. சிவபெருமானே எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்ன வர வேண்டும் தெரியுமா? மூன்று நல்ல வீரலாளே ஐயா முடிக்க வாரோ வேண்டும் ஐயா. எனது கையை நீட்டினாடோ வழக்கி மேலே காட்டினாடோ அவர்களோடு தலை வெடித்தே அவர்களோடு தலை வெடித்தே ஆயோ சுக்கலாகிய போக வீரோ மூன்று விரலாலே முடிக்க வர வேண்டும் என்று கேட்கின்றார். சரி. பார்த்தார் சிவபெருமான். சிவபெருமான். எவர் தலையிலே கை வைத்தாலும் சிரசானது வெடிக்க வேண்டும் என்று வல்லரக்கன் கேட்கின்றானே. ஆமா. பகவான் என்ன நினைக்கின்றார்? என்ன நினைக்கின்றார்? இந்த அரக்கன் கேட்பது கொடியவன். ஆமா. இவனுக்கு வரத்தை கொடுத்தால் நாட்டை அழித்து விடுவான். ஆமா. வரம் கொடுக்காமலும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது என்று பகவான் மனதிலே நினைத்து எப்படி அழைக்கின்றார் தெரியுமா? எப்படி அழைக்கின்றார்? அடகப்பா வல்லரக்கா கேட்ட வரத்தை தந்தேன் 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 என்று சொல்கின்றார். சரி. பார்த்தான் வல்லரக்கனாகப்பட்டவன். அம்மா என்ன கைலாசத்திலிருந்து வந்தாரு மனுஷன். ஆமா. அரங்குடிக்க வந்தேன் சொன்னாரு. சரி. வந்தேன் வந்தேன் என்று தந்தேன் வாயால் தானே சொல்றாரு. ஆமா. வந்தவர் என்ன சொல்றாரு? தந்தேன் தந்தேன் தந்தேன்னு சொல்றாரு. தந்தேன் தந்தேன்னு சொன்னாரு. ஏன் கொடுத்ததுக்கு அடையாளமா ஏதாவது கொடுத்தாரா? ஒண்ணுமே கொடுக்கலையே. ஒண்ணுமே கொடுக்கலையா? கோயிலுக்கு வந்தோம்ல. ஆமா. கோயிலுக்கு வந்தோம்னா வந்தோம். சாமியை கும்பிட்டா என்ன தருவாங்க? திருநாள். பொங்கல் திருநாள் தருவாங்க. ஆமா. வந்த உடனே கோயிலுக்குள்ள போனா திருநாள் தருவாங்க. அப்புறம் தான் பொங்கல் தருவாங்க. அதுக்கப்புறம் தருவாங்களா? ஆமா. சரி, தட்டுல ஒரு 10 ரூபாய் காணிக்கை போடு. எலுமிச்சம்பழம் தருவாங்க. 10 ரூபாய் காணிக்கை போட்டா ஒரு துண்டு பூவும் ஒரு எலுமிச்சம்பழமும் கொடுப்பாங்க. ஆமா. அதே 100 ரூபாய் தட்டுல வையே. சரி. 100 ரூபாய் வச்ச உடனே நடவாசல திறந்து உள்ள வாங்க சாமியில கும்பிடுவாங்க. ஆமா. அம்மா தட்டுல 1000 ரூபாய் வை. சாமியை நம்ம கையில தூக்கிட்டு வந்து தந்துருவாங்க. சாமியை தூக்கி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஆமா, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. ஒண்ணுமே தராம நான் தான் தந்தேன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாதுல. ஈசன் வரம் தந்தாரா இல்லன்னா ஏமாத்துறாரா? இதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். ஆமா. சோதிக்க வேண்டுமே. ஆனால் யாரை சோதிக்கலாம்? வரம் கொடுத்தது யார்? சிவபெருமான். ஈசனைத்தான் சோதிக்க வேண்டுமே நினைத்து அவன் 3 நல்ல
தெய்வமாகிய சிவபெருமானை விரட்ட ஆரம்பித்தார். ஆமா பார்த்தாருங்கள் சிவபெருமான் சிவபெருமான் பகவான் என்னையா சொல்கின்றார்? என்ன சொல்லுகின்றார்? நன்மை செய்து கெட்ட பாவி கெட்ட பாவி நான் தானே இவ்வுலகில் இவ்வுலகில் பரம் கொடுத்து கெட்ட பாவி கெட்ட பாவி மையகத்திலே நான் ஒருவன் ஆமா என்று சிவபெருமான் ஓட ஆரம்பித்தார். சரி விடுவானாரக்கன் விட மாட்டாம்ல. பத்தியா என்ன என்னைக்கு ஓடுறவனை கண்டா விரட்டுறவனுக்கு தொக்குதானே. என்ன தொக்கு? தொக்குனா துவையல் இல்லம்மா. அப்ப வேற என்ன? ஓடுறவனை கண்டா விரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி தானே. ஆமா உடனே இந்த வல்லரக்கனாகப்பட்டவன் வல்லரக்கனாகப்பட்டவன் சிவபெருமானை விரட்ட ஆரம்பித்தார். சரி பகவான் ஓடுவதை யாரையா கண்டது? யார் கண்டது? தேவாதி தேவர்களும் திருமூர்த்திகளும் பார்த்தார். சரி திருமூர்த்திகளும் என்ன நினைக்கின்றார்கள்? என்ன நினைக்கின்றார்கள்? அதோ வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு சிவபெருமான் ஓடிக்கொண்டளவாய் இருக்கின்றார். ஆமா ஈசனை விரட்டி வரக்கூடிய வல்லரக்கன் வேற எங்க வருவான்? எங்க வருவான்? கைலாசம் வருவான். சரி அவரை காணலன்னா யார் தலையில கைய வைப்பான்? யார் தலையில வைப்பான்? அம்மா எதுக்கு யார் வந்தாலும் தலையில கை வைப்பான். ஆமா ஓரமா ஓடணுமா என்று வல்லரக்கனுக்கு பயந்து யார் யார் எல்லாம் ஓடுகின்றார்? யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்? வானவர்கள் ஓடினார். அன்னப்பட்டி மீதிலேறி அயன் பிரம்மதேவன் ஓடுகின்றான். யாகத்தின் மீதிலேறி சனி பகவான் ஓடுகின்றார். கானமகிழ் மீதிலேறி கந்தன் குகன் கழுகாசலன் என்று சொல்லக்கூடிய எங்களது முருகக் கடவுள் வள்ளி தெய்வ யானை இரு பொண்டாட்டியும் கூட்டிட்டு ஓடுறாரு. பாரு எல்லாரும் ஓடுறாங்களே அம்மா, அவங்க எல்லாம் ஓடுனாங்களே பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடுறாங்க. ஒண்ணுக்கு ரெண்டை கட்டி ரெண்டையும் தூக்கிட்டு ஓடுறாரு. பொண்டாட்டி தானே சோறு போடணும். இது வேறையா? கைலாயம் மலையை விட்டு சரி கழுகு மலையிலே வந்து அமர்ந்து விட்டார். ஆமா இதையெல்லாம் யாரையா கண்டது? யார் கண்டது? மூலப்பொருள் முதல் பொருள் கணபதி பார்த்தார். சரி நாயக பெருமான் என்னமா நினைக்கின்றார்? இருந்தாலும் எங்க அப்பா ரொம்ப மோசம்பா. ஏன் மோசம்? வேசம் இல்லாம மோசம். ஏன் தெரியுமா? என் தகப்பனுக்கு என்ன வாகனம்? என்ன வாகனம்? சிவபெருமானுக்கோ காளை வாகனம். ஆமா. தாயான பார்வதிக்கு சிம்ம வாகனம். அம்மாவுக்கு சிம்ம வாகனம். ஆமா. மாமாவாகிய கண்ணனுக்கு கருடர் வாகனம். கருட வாகனம். ஆமா. தம்பியாகிய முருகனுக்கு மயில் வாகனம். பத்தியா எல்லாத்துக்கும் நல்ல வாகனத்தை கொடுத்த எங்க அப்பா சரி எனக்கு என்ன கொடுத்திருக்கின்றார்? என்ன கொடுத்திருக்காரு? ஏழ வயிற்றையும் கொடுத்து பெரிச்சாலி அல்லவா வாகனமாக கொடுத்து விட்டார். ஆமா எம்மா எம்மா பெரிய உருவம் பெரிச்சாலியில வந்து உட்கார்ந்தா இருக்கா இல்லையா தேடத்தான் செய்யணும். பெரிச்சாலி இருக்காத அங்கே பேழவாகி
துறையை நினைக்கக்கூடிய நேரம் பெரியசாடி அங்கும் இங்கும் நகரவில்லை. ஆமா பார்த்தாருங்கள். சரியாக பார்த்து